நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, இன்னும் அவரிடத்தில் இது மாதிரி அநேகம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவ் பாடுகிறோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. பார்த்தீங்களா, நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நமக்குன்னு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற போதுமானவர். சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே இந்த வருஷத்தில் நாம் செய்ய இருக்கிற கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்கள், இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ஒரு 7 காரியங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற அல்லது செய்து முடித்த, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற இந்த காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது யார் என்றால் யோபு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபு என்றாலே அவர் பட்ட பாடுகள். அருமையானவர்களே, அவர் பட்ட பாடுகளை மட்டுமல்ல, பாடுகள் அதற்கு அந்த யோபு புத்தகம் 42 அதிகாரங்களிலே பாடுகளை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டாலும் அதனுடைய எண்டிங் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங். ஆமென், ஹல்லேலூயா. யோபுவின் பின்னிலைமையை அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய், டபுள் போர்ஷனாக கர்த்தர் ஆரம்பித்தார். எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஆமென், நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். அதே நிலையிலே, இதே ரொட்டீன், இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் எனக்கு வாய்ச்ச விதி, அப்படியெல்லாம் சொல்லி விதியை நொந்து கொண்டு அல்லது இப்போது நாம் அனுபவிக்கிற சில பாடுகளை நாம் கணக்கிலே கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். வேதவசனம் நமக்கு திரும்ப சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் ஏராளம் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லுவது யாருன்னா யோபு. எந்த நேரத்தில் சொல்றாரு? இரட்டிப்பான நன்மை பெற்றதற்கு பிற்பாடு இல்லைங்க, பெறுவதற்கு முன்பாகவே பாடுகளினோடு. ஆமென், பாடுகளினோடு. பாருங்க, அந்த ரியல், அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்ற வார்த்தைகள் பாருங்க. திடமூட்டும் விசுவாசத்தின் அர்ப்பணிப்பின், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்கிற தேவனை குறித்த நல்ல ஒரு அறிவு. இன்றைய நாட்களிலே நெகட்டிவான எண்ணங்கள், பின்மாற்றம், நன்றி அறிதல் இல்லாத நிலை நம்மிலே அநேகருக்கு காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், கடந்த நாட்கள் அந்த 3 நாள் பைபிள் ஸ்டடியில் என் இருதயம் எப்படிப்பட்டது, மிக முக்கிய காரணங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு செய்யலை அப்படின்னு சில மக்கள் எண்ணிக்கொண்டாலும் உண்மையிலேயே அது ஒரு காரணம் அல்ல. கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே, ஒரு சிறு குறையை பெரிதுபடுத்தி விட்டார்கள்.
வனாந்தரத்தில் கர்த்தர் செய்த அற்புதம், செங்கடலை அவர்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது செய்த அற்புதம், 10 வாதைகளை எகிப்திலே கர்த்தர் அனுமதிக்கும் போது 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். தேவன் எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார் பாருங்க. எல்லா இடத்திலும் சங்காரம் உண்டான போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் எந்த தீமை ஏற்படவில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்ட இடத்துல சங்கார தூதன் அதை பார்த்து கடந்து போனான் என்று சொல்ல. இதெல்லாம் மறந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, குறைவு பற்றாக்குறை வந்தபோது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். லேக் ஆஃப் கிராட்டிடியூட். அந்த யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். துன்பத்தினோட அவன் சொல்றான், எனக்கு தெரியும்யா, ஐ நோ, எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இந்த காலவேளையில நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. பாடுகளினோடாய் பிரச்சனைகளினோடாய் கடந்து செல்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு டேட் போட்டு இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. மேலே இன்னைக்கு டேட் போடுங்க, 30/11/25. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நிறைவேற்றுவார், இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில். God performs what is appointed for me and many such things are with him. இன்னும் நிறைய காரியங்கள் அவரிடத்தில். கர்த்தர் நமக்காக அவர் என்ன காரியங்கள் எல்லாம் குறித்திருக்கிறார். முதலாவதாக, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் there is an appointed time. கர்த்தர் குறித்த ஒரு காலம் உண்டு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள், ஆபிரகாம் சாராள் நமக்கு தெரியும். நீண்ட காலம் குழந்தை அற்று இருந்த அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் இந்த வார்த்தையை கவனிங்க. முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். குறித்திருந்த காலம், கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி பல வருடங்கள் ஆனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்கள் கடந்த நாட்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படியெல்லாம் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதற்கு ஒரு குறித்த காலத்தை, as an appointed time, குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He has done beautiful in its time. அதற்குரிய நேரம், நாம சொல்றோம் இல்லையா, நேரங்காலம். அந்த நேரம் தேவன் குறித்திருக்கிற காரியம், தேவன் குறித்திருக்கிற காலம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். யாத்திராகமம் 9:5 கர்த்தர் ஒரு காலத்தையும் குறித்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தாமதித்தாலும் அது வாய்க்கும். அருமையான தேவன், இதில் குழந்தை பாக்கியம் முதிர் வயதுள்ள ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க, எந்தெந்த காரியங்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டே இருக்கிறதோ
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறுவதில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை, அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. ஏனென்றால் அது ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் குறித்த காலம் வைத்திருக்கிறார், குறித்த காலம் வச்சிருக்கிறார். சங்கீதம் 31:15 என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மை டேஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட். என்னுடைய நாட்கள், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. தாவீதினுடைய ஜெபம் அதுதான். காலங்களை அறிந்திருக்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, redeem the time. எபேசியர் 5:16 காலத்தை, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம், காலம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. காலம் பொன் போன்றது. சூழ்நிலைமைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், தருணங்கள் எல்லாம் பயன்படுத்தி கர்த்தருடைய கரத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. His delays are not denials. அவருடைய தாமதங்கள் ஒன்றும் அது தாமதம் கிடையாது. நம்முடைய பார்வைக்கு தான் சில விஷயங்கள் தாமதம் போல தெரிகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே குறித்த காலம். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு, இப்படி எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை, அவருடைய அவருடைய பார்வையிலே காலங்கள் எல்லாம் அது மாறாததா இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு தான் இந்த டைம் டேபிள் அப்படி எல்லாம். ஆனால் தேவன் முக்காலங்களை அறிந்திருக்கிறவர். சகலத்தையும் நேர்த்தியாய் அதனதின் காலத்தில் அவர் செய்திருக்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:4 காணா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னபோது, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. The time has not yet come. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அருமை தேவ பிள்ளைகளே, என்னென்ன காரியங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்படுதோ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்குரிய நேரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியானதை ஆண்டவர் செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நிச்சயம் எனக்கு செய்து. யோபு அப்படிதான் நம்பினார். அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் குறித்த ஒரு காலம் உண்டு. ஒரு நாளும் அது நமக்கு தீமையாய் மாறாது. அவர் தீமையையும் நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். ஆகவே சில நேரங்களிலே சில டிலே ஆகிறோம், பின்வாங்கி விடுகிறோம். கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு அற்று போகிறது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த நாம் சோர்ந்து போகிறோம். சில எதிர்ப்பின் காரியங்களை கேட்கிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அவைகளுக்கு இடம் கொடாமல் என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சகலத்தையும் மதுரதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தர் இரண்டாவது நமக்கு குறித்திருக்கிற காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 22 2 வாசி. ஆதியாகமம் 22:2. ஆபிரகாம் பற்றி தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் சாராள் குறித்த காலத்திலே ஈசாக்கை
கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு. கர்த்தர் நாம் பலி செலுத்தும்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை முன்குறித்திருக்கிறார். வேற எங்கேயும் கிடையாது. கர்த்தர் ஆண்டவர் சொன்னாரா, எப்பா உன் மகனை நீ எங்கேயாவது கொண்டு போய் எனக்கு பலியிடு? இல்லை, நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு. குறிக்கப்பட்ட இடம் வேறு எங்கும் அல்ல. தேவன் குறித்திராத இடத்திலே நீங்கள் குடியிருக்காதீர்கள். தேவன் அனுமதிக்காத இடத்திலே உங்களுடைய பலி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய நேரம் எதுவாக இருந்தாலும் தேவன் குறிக்காத ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய பிரயாசத்தை செலவிட வேண்டாம். ஏன் தேவன் குறித்திருக்கிற இடத்துல நாம் பலி செலுத்தணும்னா, ஈசாக்கை அந்த மோரியா மலையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கர்த்தர் காண்பித்த அந்த இடத்துல ஆபிரகாம் பலியிட ரெடியாகி கத்தியை ஓங்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் உண்மை உள்ளவன் என்று நான் கண்டு கொண்டேன். அப்பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பின்னாலே கொம்புகள் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறான். கர்த்தர் ஏன் இந்த இடத்துல போய் நீ பலியிடு என்று சொன்னார் என்றால், அங்கேதான் அந்த ஆட்டுக்கடா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ அந்த இடத்துக்கு போ, அங்கே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன், திசை மாறி போய்விடாதே. நீ படைக்கிற காணிக்கை தேவன் குறித்திருக்கிற, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலையிலே, இனி ஸ்டோர் ஹவுஸ், தேவ சமூகத்திலே, அங்கேதான் the Lord will provide. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடா அங்கேதான், அருகாமையிலே தான் அது ஆயத்தம் செய்யப்பட்டு சில நாட்களோ எப்பயும் அது நடந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும், ஃபினான்சியல், குறிப்பா ஃபினான்சியல் பொருளாதாரத்தில் கர்த்தர் குறிப்பிட்ட அந்த இடத்துல இருக்க, குறிப்பிட்ட அந்த இடத்துல காணிக்கை செலுத்த, ஏனென்றால் அங்கேதான் தேவன் சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார். எதற்கு? குடியிருக்க எங்க போய் இருக்கணும் யான். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். பாருங்களேன், ஒரு விசாரிக்கிறான் தாவீது, யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் நான் குடியிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற போ போ. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம் தாவீது? ஏதாவது இப்போ மதுரை மாவட்டம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே மதுரை மாவட்டத்துக்கு நான் போகலாமா? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறோம், மதுரை மாவட்டத்துக்கு போகலாம். ஆண்டவர் சொல்ற ஓகே போன்னு. தாவீது திரும்பவும் கேட்குறான், மதுரை மாவட்டத்தில் எந்த இடம்? இவன் குறிப்பிட்டு கேட்குறான். எவ்விடத்திற்கு போகலாம் என்று எங்க முதல்ல பதில் சொல்லிட்டாரு. எந்த பட்டணம்? யூதாவின் பட்டணங்களில். அதுல போய் எதுலையாவது உள்ள குடியிரியா அப்படின்னு ஆண்டவர் கிராண்ட் பண்ணிட்டார். ஆனாலும் தாவீது இன்னும் அவன் பாருங்க, இங்கதாங்க
ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. இதுக்கெல்லாமா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது? இப்படி ஒரு நாளே நினைக்காதீங்க. சிறிய காரியமோ பெரிய காரியமோ தேவனிடத்தில் விசாரியுங்கள். தேவனிடத்தில் விசாரியுங்க. சொல்கிறார், எப்ரோனுக்கு போலாமா? அப்போ தாவீது கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இனி எப்ரோனுக்கு போ. யூதாவின் பட்டணங்களில் எப்ரோன் அங்கதான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்தார். 33 ஆண்டுகள் எருசலேமில், மொத்தம் 40 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் குறித்திருக்கிற இடம், நமக்குன்னு ஒரு இடம் குறிச்சிருக்கிறாருங்க. நமக்குன்னு ஒரு இடம் குறிச்சிருக்கிறார். அதை ஒரு நாளும் நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன் முழு பலத்தோடு கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாயிரு. என் பலன், அதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே தானே. அப்படி இருக்க நடுகிறவனால ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவர் விளையச் செய்ய வேண்டுமானால் அவர் குறித்த இடத்திலே நாம் விதைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குறித்திருக்கிற காலம், குறித்திருக்கிற இடம். மூன்றாவது, இதே ஆதியாகமம் 24:14 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:14. எலெயேசருடைய ஜெபம். யார் இந்த எலெயேசர்? ஆபிரகாமினுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிற மூத்த ஒரு இந்த மேனேஜர் மாதிரி. அவனுடைய எல்லா ஆஸ்திகளுக்கும் வேலைக்காரிகளுக்கும் இருக்கிற ஆஃபீஸ் மேனேஜர், ஃபோர்மேன். அவர் தான் முக்கியமான ஆள், வயதிலே அனுபவத்திலே மூத்தவர். இப்போ ஆபிரகாமினுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலெயேசரை அனுப்புகிறார். எலெயேசரும் ஜபத்தோடு பாருங்க, ஒரு கல்யாணத்தில் என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. இன்னைக்கு இதுதான் ப்ராசஸ். ஒரு கல்யாணம், இந்த ப்ராசஸ் 12ஆம் தேதி ஒரு என்கேஜ்மெண்ட் சபையில் நடக்க போகுது. இந்த ப்ராசஸ் வழியாக தான் போனது. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். எலெயேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறார். ரெபேக்காள் மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஸோ இந்த ப்ராசஸ், நம்ம அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், அதுக்கு தான் நம்ம பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய எலெயேசர் வந்து நம்மளை என்ன செய்கிறார்? சபையாகிய மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார், ப்ரிப்பேர் பண்ணுறார். காலங்கள் நாம் எங்கே போவோம்? வானங்களில் போய் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கு அடையாளமாக இருக்கிற அப்படி இல்லை. பாருங்க, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். இந்த வசனங்களிலெல்லாம் அந்த குறித்திருக்கிற எஜமானுக்கு நியமித்திருக்கிற அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் நியமிக்காத வாழ்க்கை துணை உங்களுக்கு எனக்கும் நம்முடைய குடும்பங்களில் வேண்டாங்க. இருக்கிறவங்கள இனிமேல் வாலிபர்களே, கர்த்தர் நியமிக்காத வாழ்க்கை துணை உங்களுக்கு எனக்கும் அவசியம் இல்லை. கர்த்தர் நியமிக்காத, கர்த்தர் கொடுக்காத எந்த ஒரு வாகனமும் நமக்கு தேவையில்லை. பெற்றோர்கிட்ட விடாப்பிடியா எனக்கு 50,000 ரூபா மொபைல் வேணும், 1,50,000 மதிப்புள்ள புல்லட் வேணும்,
அப்படி குறிப்பிட்டு எதையும் கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சிருப்பார். பொண்ணையும் நீங்களா தேடி அலையாதீங்க. தேடி அலைஞ்சா ஒரு தேவாங்கத்தான் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். சரிங்களா? You may choose good, but God will give you the best. தேவன் ஏற்படுத்தின நபர், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நலம்புலம் ஒன்று சொல்லக்கூடாது. ரெபேக்காள் ஈசாக்க பார்த்தாங்களா? பார்க்கல. ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்தாரா? பார்க்கல. அருமையானவர்களே, பாருங்க, அவங்களுடைய திருமணக்காரன் ஐசக் அண்ட் ரெபேக்கா எவ்வளவு ஒரு இனிமையான குடும்பம். அவங்களிடத்தில் தானே பிதாக்கள் ஏசா யாக்கோபு வந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் முன்குறித்திருக்கிற இன்னைக்கு போய் சிக்கி கொள்ளாதீர். தேவனால் ஏற்படுத்தப்படாத பர்சன், God's appointed person, இந்த மணமகள் அல்லது இந்த மணமக்கன், இந்த வேலை, இந்த படிப்பு, இந்த பொருள் எதுவாக இருந்தாலும் கல்யாணத்தை பற்றி மட்டும் இல்லைங்க. தேவன் நியமிக்காத எந்த ஒரு காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லை. அருமையானவர்களே, தேவன் நினைக்கும் போது அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். தேவன் அனுமதித்த வேலையானால் அந்த வேலையில் கர்த்தர் உன்னை படிப்படியாக, தேவன் நம்முடைய பிரயாசத்தின் பலனை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் ஒரு நண்பர் வேடிக்கையாக இப்படி சொன்னார். ஒரு கணவனுடைய உயிரை ஒரே நாளில் எடுப்பது யமன், தவணை முறையில் எடுப்பது உமன் அப்படின்னார். அது அப்படி சொல்லப்பட்டாலும் காரணம் என்ன? தவணை முறையில் ஏன் எடுக்கிறா அப்படின்னா, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இவரா தேடிக்கொண்டது. சபையில் இருக்கிற ஒரு வாலிபர் சொன்னார், பாஸ்டர், நீங்கள் கை நீட்டுற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளவு உங்கள் மேலே. சரிப்பா அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டினேன். சபையில் இல்லை, அந்த சபையில் இருந்த பையனுக்கு வெளியில் நான் பார்த்த சபையில் இருந்து ஒரு பொண்ணை, பையனும் அம்மாவும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர், உங்களுக்கு என்ன, நீங்கள் ராசி இல்லாதவர், ஏன் பொண்ணை கேட்டால் நீங்கள் ஆன்டியெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்க. என் பையனுக்கு அது ரொம்ப மூப்பாக தெரியுது பாஸ்டர், ஆன்டி மாதிரி தெரியுது. அப்படியாம்மா, சரி. இவரே ஒருத்தரை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானாவது ஆன்ட்டியை பார்த்தேன், உங்களுக்கு பொண்ணா, இவர் பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கார். எல்லாம் செட்டப்பு, இது செட்டப்பு, எல்லாம் செட்டப்பு, மேக்கப்பு, எல்லாம் மேக்கப்பு. நான் சொன்னேன் தம்பிகிட்ட, தம்பி, பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு வந்ததாவது ஆன்ட்டி, நீயே பாட்டியை பிடிச்சிட்டியே. உண்மையில் எங்க சில நாட்கள் கழித்து அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒத்து வரல, செட் ஆகலைன்னு அந்த அம்மா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நேற்றைக்கு அவரை பார்த்தேன், பரிதாபமாக உட்கார்ந்துருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அமைக்காத, கர்த்தர் ஏற்படுத்தாத எந்த ஒரு காரியம், இது கல்யாணத்தை பற்றி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காரியமும் கர்த்தர் அனுமதிக்காத இடம், நீ இருக்க வேண்டிய இடம் எது, நீ இப்ப எங்க இருக்கிற, நீ செய்ய வேண்டிய வேலை எது, இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவனமா இருக்கு. தேவன் குறிக்காத எந்த, தேவன் நியமித்த ஓட்டத்திலே கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஓட்டம், நமக்குன்னு ஒரு ஓட்டம் வச்சிருக்கிறார்.
அடுத்தவன் ட்ராக்ல ஓட வேண்டாம், மற்றவர்களை பின்பற்ற வேண்டாம். கர்த்தர் நமக்கு குறித்த. நாலாவதாக, எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? குறித்த காலம். ரெண்டாவது குறித்த இடம். மூணாவது நியமித்திருக்கிற வாழ்க்கை துணை, பர்சன். டைம், பிளேஸ், பர்சன். ஃபோர்த், கர்த்தர் குறித்திருக்கிற சபை, காட்ஸ் அப்பாயிண்டட் சர்ச். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார். இந்த சவுல் அவர்தான் பவுலாய் மாறினவர். சரிங்களா? இன்னும் அவர் பேர் மாற்றப்படவில்லை, சவுல் என்றே அவர் இந்த இடத்துல அழைக்கப்படும். 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும், அதாவது பவுலையும், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். பவுலும் பர்னபாவும் அந்த சபையிலே அவர்கள் வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே கர்த்தர் அவர்களை ஊழியத்திற்கு வெளியே அனுப்புகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே நீங்கள் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிற ஊழியங்களுக்கு கர்த்தர் அனுப்புவார், கொண்டு செல்லுவார். நீங்களாக இன்றைக்கு சபை, இந்த ஒரு சபை அந்த ஒரு சபை, சில பல சபைகள் அப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. ஒரே சபையிலே சங்கீதம் 92 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நேற்றைக்கு பழங்காலத்தம் ஏஜி சபை 40 ஆண்டுகளுக்கு மேலாக 83 இருந்த விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் வச்சிருந்தான். அங்கேருந்து வந்த குடும்பங்கள், சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் தங்கம், ஆனந்தி குடும்பம், லீலாவதி, இப்படி நிறைய குடும்பம், நாங்கள் தாம எல்லாருமே அங்கேருந்து கிட்டத்தட்ட நேற்றைக்கு ஒரு 1000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. தமிழ்நாடு, இந்தியா முழுவதிலும் இருந்து எத்தனையோ மக்கள், ஊழியர்கள் இப்படியெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த கெட் டுகெதர் நடந்தது பாருங்கள். அந்த ஒரு சபையில் அதில் குறிப்பிட்ட சில பேர் தான் இன்றைக்கும் டிரான்ஸ்ஃபர் அல்லது மற்ற திருமணமாகி அப்படியெல்லாம் வெளியே போகலாம். ஆனால் அதே ஐக்கியத்திலே, அதே அன்பிலே நீடித்திருக்கிற 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருக்கிற சிலரைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சபையிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தல சபையிலே நீங்கள் நிலைத்திருக்கிற போது கர்த்தர் பிரச்சனைகள், கஷ்டங்கள், எங்க குறையில்லாத சபை ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. நம்ம சபை உட்படத்தான் சொல்கிறேன். கேட்டால் தெரியும், ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட்டு போடுவாங்க, போடுவீங்க இல்லையா? இந்த குறை அந்த குறை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது அப்படின்னு. எந்த சபைக்கு போனாலும் அதே கதை தான். அதனால் நாம் குறையோடையே இருப்போம் அப்படின்னு நம்மளை தாஜா பண்ணிக்கிட்டல்ல. குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வர்றபோது என்ன செய்கிறீர்கள்? அதை எப்படி தீர்ப்பது, அதை எப்படி சமாளிப்பது, அப்படித்தானே பார்க்குறீங்க. போய் இடத்துல போய் தூற்றுவதில்லையே, ஐயா என் குடும்பம் இப்படி இருக்கு. என்ன செய்கிறோம்? எவ்வளோ தூரம் மூடி மறைக்கணுமோ அப்படித்தானே செய்கிறோம். சபை என்று வரும்போது மட்டும் அதுனா மட்டும் நமக்கு ஆர்வமா அதை பற்றி பிரகடனப்படுத்துகிறோம், அதை குறைய அப்படி எடுத்து சொல்கிறோம். யார்? நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய
சபைதானே. அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் குறித்து ஆபிரகாம், லோத்து, கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, வேலைக்காரர்கள் மேய்ப்பவர்கள். உடனே என்ன சொல்லிட்டாரு லோத்து, இல்லையா நம்ம போயிடுவோம் சொன்னார். இருப்பா, என்ன ஆச்சு? பிச்சுக்கிட்டு போனார். ஆசீர்வாதமாக இருந்ததா? படிப்படியாக. அப்பவும் ஆபிரகாம் போய் சண்டை பண்ணி லோத்துவையும் அவனுடைய ஆட்களையும் மீட்டுட்டு வர்றாரு. அப்பயாவது இல்லை, கண்களை ஏறெடுத்து சோதோம் கொமாரா பட்டணம் ஏதேனை போல இருந்து அருமையான கிடைக்கிற வாய்ப்பு. இன்னொரு ஆள் யாரு? நகோமி. எருசலேமில் பஞ்சம், உடனே எங்க போகுது? சாப்பாடு எங்க கிடைக்கும்? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லும். இங்க ஒரு பஞ்சம் வந்துட்ட உடனே அங்கே போயிடுறாங்க. நல்லாவா இருந்தது? இல்லையே, இழப்பு தானே. தேவனுடைய அன்பின் ஐக்கியத்திலிருந்து, கர்த்தர் வைத்த சபையிலிருந்து, அந்த ஃபெலோஷிப்ல இருந்து நீங்களாக உங்களை வைத்துக் கொண்டு அப்படி போய்விடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் 3 காரியங்கள், இதை குறிப்பு மட்டும் எழுதிக்கங்க. கர்த்தர் குறித்த பாடுகள். அப்போஸ்தலர்கள் 9, 15, 16. கர்த்தர் குறித்த ஊழியம், தி அப்பாயிண்டட் மினிஸ்ட்ரி. 7வது கர்த்தர் குறித்த மரணம். இந்த மரணத்தையும் கூட கர்த்தர் நியமித்திருக்கிறார், குறித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைக்கு அகால மரணம் என்பது கிடையாது. சரிங்களா? there is no untimely death. அகால மரணம் ஒரு நாள் அப்படி தேவனற்று ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாத மக்களுக்கு தான் அகால மரணம். தேவனுடைய பிள்ளைகள் எவருக்கும் அகால மரணம் என்பதே கிடையாது. யோவான் 21:19 பேதுருவினுடைய மரணத்தை அவன் இன்ன விதமான மரணத்தினாலே மரணிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தார். இரத்த சாட்சியா மறிக்கணும் என்பது தேவனுடைய சித்தம், திட்டம். இவங்களா போய் மாட்டிக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் யூதாசை தவிர மற்ற 11 பேரும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மரணம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவர் தான் இயற்கை மரணம். மற்ற 11 பேரும் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். எல்லாம் டிவைன்லி அப்பாயிண்டட் டெத். ஆகவே ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ அவங்க ஒருவேளை வியாதியில மரித்திருக்கலாம், ஒருவேளை ஆக்சிடென்ட்ஸ்ல மரித்திருக்கலாம். ஒரு நாள் நாம நினைக்க வேண்டாம், ஐயோ இது இல்லை, தேவன் முன் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல மரித்தார்? அதுவே என்னமோ கேட்டார். 33 வயசுல மரித்தாருங்க. அது இளவயதான் இல்லையா? மிடில் ஏஜ். 33 வயசு. நம்மளை பொறுத்த மட்டும் 80, 70 அதுனா தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி. ஆனால் இள வயது, நீங்க நினைக்கிறீங்களா அது ஒரு அகால மரணம் என்று? அவர் அதுக்காகத்தாங்க அவர் இந்த உலகத்திலே வந்தார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே உலகம் வந்தார் ஐயா. தேவ சமூகத்தில் ஆமென். கர்த்தர் குறித்த ஊழியம். ஆண்டவர் சொல்லாத ஊழியத்தை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. சொல்லாத ஊழியத்தை நம்ம ஆசைப்பட்டு செய்ய வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்தை முழு பலத்தோடு செய்யுங்க. தேவன் நம்ம பலப்பட. 1 ராஜாக்கள் 19:5. கர்த்தர் எல்லாருக்கும் சில பாடுகளை குறித்து இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில பாடுகள் இருந்தது. எல்லாருக்கும் பாடுகளை கண்டு மனம் பதற வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம். எழுப்பி நிற்போம். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். சோதனையை சகிக்கும் மனுஷன் பாக்கியவானல்லோ. சோதனையை சகிக்கும் மனுஷன் பாக்கியவானல்லோ.
ஜீவ கிரீடம் சூழும் நேரம் என்ன ஆனந்தம். ஜீவ கிரீடம் சூழும் நேரம் என்ன ஆனந்தம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உண்மை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உண்மை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் ஏராளம் உண்டு என்ற இந்த வார்த்தையின்படி, கிருபை நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற இந்த 7 காரியங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து, கர்த்தர் குறித்திருக்கிற காலம், கர்த்தர் குறித்திருக்கிற இடம், கர்த்தர் குறித்திருக்கிற வாழ்க்கை துணை, கர்த்தர் குறித்த சபை, கர்த்தர் குறித்த ஊழியம், கர்த்தர் குறித்த பாடுகள், கர்த்தர் குறித்த மரணம், ஆண்டவரே எங்களை வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம். வழி பிசகாமல் நேர்மையான வழியிலே எங்களை நடத்தும். உடைய அனுக்கிரகம், தேவ ஒத்தாசை இந்த 11 மாதங்களும் இருந்ததை நன்றி. வருகிற இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பிரசன்னமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆளுகையும் வழி நடத்துதலும் ஊழியங்களிலே பலத்தமுடைய கிரியைகளும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. உடைய ஆளுகைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராங்க, அற்புதங்களை செய்யுங்க. திருவசனத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஆன்லைன் வாயிலாக வெளியூர் வெளிநாடுகள் இருக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற அபிஷா கடந்த 26ஆம் தேதி மகளை கர்த்தர் ஆசீர்வதி. திருமண நாள் இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை, சுகவீனமாக இருக்கிறவர்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், நாம மகிமைப்படட்டும். தீமைகள் பொல்லாப்புகள் மழை காலங்கள் கர்த்தாவே எல்லாவித சுகவீனங்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குள் வழி நடத்தும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கிருபையினால இரக்கத்தினால் முடிசூட்டி நாம் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தெய்வ பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது ஆராதனைக்கு பழங்கணத்தம் சபையில் பிரசங்கிக்க போகிறேன். அதனால தான் கொஞ்சம் ஏழியற